சிக்கன் எடுத்தால் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே பிடிக்கும். இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 2, ரோஸு தேவையான அளவு, பட்டை 1 துண்டு, கிராம்பு 3, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து அப்படியே ஒரு 2 பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து சூடேறினா போதும். இப்போ நல்லா சூடேறிச்சு. பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை சேர்த்துக்கிட்டு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ தக்காளி பழம் 1 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சள் சேர்த்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3 கிழங்கு எடுத்து மேல் தோல் சீவிட்டு வந்து நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சிக்கனும் உருளைக்கிழங்குலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சிக்கனில் சேர்த்துட்டுங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா மசாலா போட்டதுக்கு அடி பிடிச்சிக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்குங்க. நம்ம வந்து சிக்கனுக்கு நல்லா கிரேவி மாதிரி வரத்துக்காக நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டோம். பாருங்கள் பார்க்கவே நல்லா ஒரு மாதிரி நல்ல கிரேவி திக்காகவும் நல்லா பார்க்கவும் சூப்பராக இருக்குது. நல்ல காரசாரமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ நல்லா கிரேவி ஆயிடுச்சு. சிக்கனும் வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவி 2 கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா அப்படியே கலர்ஃபுல்லாகவும் காரசாரமாகவும் இருக்குது. இது வந்து சாதத்து கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாங்க. இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு சிக்கன் எடுத்தால் செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.